வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். நம்ம இப்போ ஒரு லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ இல்லை சர்வர்லேயோ வந்து ஒரு OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பூட்டபிளாக ஒரு USB டிரைவ் விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இல்லை உபுண்டுக்கு ஏற்ற மாதிரியோ மாற்றி மாற்றி வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து OS இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். ஸோ இதனால் வந்து ஒரு பென்ட்ரைவில் வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து OS வந்து வேற ஒரு OSஐ வந்து ஃபார்வர்ட் பண்ணி பண்ணும்போது அந்த யூஎஸ்பியோட லைஃப் டைம் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து நம்மளோட டைமும் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ இப்போ இல்லை இதுக்காக வந்து நம்ம வந்து மல்டிபிள் பென்ட்ரைவ்ஸும் வந்து வாங்க முடியாது. ஏன்னா வந்து நிறைய OS ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா மல்டிபிள் OS சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பூட்டபிள் கிரியேட்டர். ஸோ அதுதான் வந்து வென்டாய். ஸோ இந்த வென்டாய் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு நம்ம வந்து ஒன்ஸ் யூஎஸ்பியில் வந்து அந்த வென்டாயோட கான்ஃபிகரேஷனை அப்லோட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மல்டிபிள் ISO ஃபைல்ஸை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலமாகவே நம்ம பூட்டபிளாக மாற்றி OS இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த வென்டாய் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பென்ட்ரைவை வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் வந்து உங்களுக்கு டைமும் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ISO ஃபைல்ஸை OS ஃபைல்ஸை வந்து நம்ம ஒன் டைமே அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வேணான்றப்போ நம்ம அதை டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து டைமும் வந்து ரொம்ப வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த வென்டாய் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். இதில் வந்து ISO, விம், VHD ஃபைல், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸை வந்து பூட்டபிளாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் டிஸ்கில் இருக்க இப்போ அந்த லேப்டாப்லேயே வந்து ISO ஃபைல் இருந்துச்சுன்னா அதையே நம்மளால் பூட்டபிளாக மாற்றி போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ நான் இப்போ அதை அப்படியே ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்படியே டவுன்லோட்ஸ் போயிட்டு இதில் வந்து விண்டோஸ் ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம மொத்த கான்ஃபிகரேஷனையும் முடிச்சிடலாம். ஸோ இந்த ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து வென்டாய் டு டிஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இந்த ஃபைலை IXE ஃபைல் இது அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி காட்டும். ஸோ உங்கள் டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க USB டிவைஸ் வந்து இங்கே காட்டும். மல்டிபிள் இது லிஸ்ட் ஆகும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பண்ணும்போது ஃப்ரெஷ் USB போட்டு பண்ணுறது தான் நல்லது. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது டேட்டா அந்த USBயில் வச்சுருந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அது ஃபார்மேட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். எந்த டிவைஸ் வேணுமோ அதை மாட்டிக்கோங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி வென்டாய் அதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வென்டாய் வேறு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இந்த டிவைஸில் இருக்கிற வென்டாயோட வெர்ஷன் காட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் அப்டேட் கொடுத்து கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். 2 தடவை கேட்கும். இது ஏன்னா அந்த டேட்டா வந்து ஃபார்மேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை வந்து ஒன் டைம் செட்டப்லேயே வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ISO ஃபைல்ஸை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வென்டாய் இன் டிவைஸ் அப்படின்னு போட்டு காட்டுது இல்லையா? ஸோ இதில் என்ன வெர்ஷன் இருக்கோ அதான் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் வேறு வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் வென்டாய் USBயில் கம்மியாக இருக்குன்னா இதை போட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இதோட வேலை. அண்ட் வந்து முடிஞ்சிருச்சு கான்ஃபிகரேஷன். இப்போ போய் உங்களோட டிஸ்பிசியில் பார்த்தீங்கன்னா வென்டாய் அப்படின்னு ஒரு அந்த டிஸ்க் நேம் மாதிரி உங்களோட USB இப்படி காட்டும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் இருக்கோ அது காட்டும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ISO ஃபைல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்ன ISO ஃபைல்ஸ் வேணுமோ அதை இப்போ நான் வந்து இங்கே விண்டோஸை வந்து காப்பி பண்ணி இந்த வென்டாயோட நான் என்னோடய USBயில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு உபுண்டுவும் தேவை. அதனால் நான் உபுண்டுவையும் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ, என்னென்ன பூட்டபிள் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ சிஸ்டம் அட்மினாக இருந்தீங்கன்னா நிறையா OS வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. OS மட்டும் கிடையாது, ஹிரன்ஸ் புட் CD, அப்புறம் வந்து grub2 டிஸ்க்கு, இந்த மாதிரி சூப்பர் grub2, இந்த மாதிரி வந்து நிறையா டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கும் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி இது ஃபுல்லாக பேஸ்ட் ஆகணும். உங்களோட ஸ்டோரேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் USBயோட ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ISO ஃபைல்ஸை வேணாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் பூட்டபிளாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து பென்ட்ரைவ் லேப்டாப்பில் மாட்டி F9, F12 இந்த மாதிரி பூட் மெனு கிளிக் பண்ணி போகிறீங்களோ அதே மாதிரியே போயிட்டு உங்களுக்கு வந்து வென்டாயோட ஸ்க்ரீன் காட்டும். அந்த இடத்துல வந்து ISOs லிஸ்ட் ஆகும். நான் இது அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ இதை காப்பி ஆகி ஃபுல்லாக முடியட்டும்.
ஸோ இப்போ எனக்கு காப்பி ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து 2 ISO ஃபைலும் காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எந்த டிவைஸில் வந்து எனக்கு அந்த OS இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த டிவைஸில் வந்து பூட் மெனுவில் போயிட்டு நம்ம பென்ட்ரைவை செலக்ட் பண்ணி பூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி பூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ISO ஃபைலும் காட்டுது. நான் வந்து காப்பி பண்ண விண்டோஸ் அண்டு உபுண்டு 2மே காட்டுது. ஸோ நீங்கள் நிறையா காப்பி பண்ணிங்கன்னா அது கீழே அப்படியே ஒன் மைனாக காட்டும். இப்போ நான் அப்படியே விண்டோஸ் 10 வந்து கிளிக் பண்ணி பூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணி பூட் பண்ணக்கப்புறம் 4 ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணுறது பூட் இன்டூ நார்மல் மோட் இந்த தான். ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிடும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு எப்படி விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஆஸ் யூஸ்வல் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் அப்படியே வந்து லினக்ஸுக்கும். ஸோ இதுதான் வெண்டா யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். நீங்கள் இதை யூஸ் பண்ணி நிறையா ISO ஃபைல்ஸை யூஸ் பண்ணி OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை இதில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கார்ட் சேனலில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அங்கே போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான இஷ்யூ என்னென்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.